ஹலோ நண்பர்களே, எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு. நம்ம தற்குறி தலைவன் ஜெயிச்சிட்டாப்புல. அப்போது எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் இருப்பீங்க. தலைவன் ஜெயித்தது உண்மையிலே மக்கள் ஓட்டுன்னு சொல்கிறதில்ல, அந்த முட்டாள்கள் ஓட்டு, தற்குறிகள் ஓட்டுனால ஜெயிச்சிட்டாப்புல. ஏன்னா தற்குறிகள் தான் அதிகமான ஃபேன்ஸாக இருக்காங்க. அதனால் தற்குறிகள் ஓட்டில் ஜெயிச்சிட்டாப்புல. இது பெரிய அரசியல் புரட்சி செய்தெல்லாம் ஜெயித்தது கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்ணி ஜெயிச்சது கிடையாது. ஓகே, இதனால் என்ன நடக்குங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதனால் இப்போ விஜய் இங்கே எதையும் கலட்ட போகிறதெல்லாம் கிடையாது. அது வேறு விஷயம், அது நம்மளுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். என்ன கலட்டுறானோ கலட்டலையா, அது வேறு விஷயம். ஆனால் கேரளாக்காரன் தமிழ்நாட்டுக்காரனை ஏன் முட்டாளாவே இவ்வளவு காலம் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே படிப்பறிவு இல்லாதவனுங்க நம்ம எவ்வளோ படிப்பறிவு கேரளாக்காரனை விட எல்லாம் தாண்டி பெருசாக போனாலும் இந்த ஓட்டிங் சிஸ்டம் நம்மளுக்கு போட தெரியாததுனால தான் அவனுங்க நம்மளை முட்டாளாக வச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவ்வளோ காலமாக. ஏன்னா நல்லது பண்ணினாலும் நம்ம போட மாட்டோம், கெட்டது பண்ணினாலும் அதை மறந்துடுவோம். நம்ம இன்னைக்கு நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே, அதிமுக இங்கே ஆட்சி பண்ண காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உள்ளதை நீங்கள் மறந்துட்டீங்க. மறந்து அம்மா காலத்தில் இருக்கிற அதிமுக தான் இப்போவும் இருக்குதுன்னு நினச்சி ஓட்டு போடுறீங்க. அது பிஜேபி கூட சேர்ந்து இருக்கும்போது ஓட்டு போடுறீங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்களாக நம்ம இருப்போம், எவ்வளோ பெரிய முட்டாள்கள் நம்ம. அந்த முட்டாள்தனத்தை தான், அதை வச்சு தான் நம்மளை இன்னும் தரக்குறைவான நினச்சிட்டு இருக்கான். அந்த தரக்குறைவான விஷயங்கள் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியினால் மாறிச்சுது. எப்படி? அவன் நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பார்த்தா எத்தனையோ யூடியூபர்ஸ் எவ்வளவு அங்கே நம்ம இங்கே பஸ் ஸ்டாண்டுகளை பற்றியும் கடற்கரைகளை பற்றியும் அப்புறம் எல்லாத்த பற்றியும் எல்லா ஹாஸ்பிட்டல்களை பற்றியும் எடுத்து போட்டிருக்காங்க இல்லையா? ஸ்டாலின் ஆட்சியில் வந்த மாற்றங்கள்னு சொல்லி, ஸ்டாலின் ஆட்சியில் வந்த பெரிய பெரிய விஷயங்கள்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து போட்டாங்க தெரியுமா? இப்போ விஜய் ஜெயிச்சதுனால தற்குறிகள் அங்கேயும் இருக்காங்க, அந்த தற்குறிகள் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இதெல்லாம் எடுத்து போட்டானுங்க தெரியுமா? இங்கே வியந்து பார்த்தானுங்க எல்லாம். இவனுங்க என்ன தெரியுமா நினைப்பானுங்க? ஆட ஸ்டாலின் இவ்வளவு செஞ்சும் இந்த ஓட்டு போடாத முட்டாள்கள், இந்த ஓட்டு போடாமல் இருக்கிற முட்டாள்கள் தான் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கானுங்கன்னு நினச்சி தமிழ்நாடு இன்னும் கேரளா நினைக்க போகிறது முட்டாள்கள் தான்னு. ஏன்னா கேரளாக்காரன் மம்மூட்டிக்கோ மோகன்லாலோ தனி கட்சி ஆரம்பித்தா போய் போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்குது. இங்கே நம்மளுக்கு அறிவு கிடையாது, முட்டாள்களாக இருக்கிறோம். அதனால தான் இப்போ விஜய் ஜெயிச்சிருக்கிறான். முட்டாள்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் விஜய் இப்போ ஜெயிச்சிருக்காங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டோட கதை முடிஞ்சுது, அவ்வளோதான். இனி ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். நம்மளே நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டோம். தேங்க்யூ.